வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி நேயர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மிதுனம் அப்படின்னாலே கவனம் இல்லைன்னா நஷ்டம்தான். இந்த ஒரு வார்த்தை தான் மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமே சொல்லிடுற அளவுக்கு முக்கியமானது. மிதுன ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே சீக்கிரமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கவனம் சிதறி போகக்கூடிய பழக்கமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன தான் நீங்கள் பயங்கரமாக வேலை பார்த்தாலுமே ஒரு நேரத்தில் நீங்கள் அதை மறந்துடுறீங்க. ஒரு வேலையை தொடங்குறீங்க, நடுவில் வேற ஒரு யோசனை வந்துடுது. அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுறீங்க. அது கூட முடிவடையாமல் 3 வேலைக்கு போயிடுறீங்க. இப்படி வாழ்க்கை முழுவதுமே சிதறி போனால் என்ன ஆகும்? நஷ்டம்தான் ஆகும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மிதுன ராசியை ஆளக்கூடிய கிரகம் புதன். புதன் அப்படிங்கிறது என்ன கொடுப்பார் அப்படின்னா, அறிவு, பேசும் திறன், யோசனை திறன், வியாபார அறிவு, மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன், இவங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த புதன் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன பலவீனத்தையுமே கொடுப்பாரு. அது என்னன்னா, மனநிலை அப்படிங்கிறது அடிக்கடி மாறும். ஒரே நாளில் ஒரு முடிவு, மறுநாளில் ஒரு முடிவு, அடுத்த நாளில் அதை மாற்றி விடுவீங்க. இதனால தான் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரியுமா? நல்ல வாய்ப்புகள் கையிலிருந்து போயிடும். மிதுன ராசி நேயர்கள், உங்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்காது, ஆனால் கவனம் குறைவாக இருக்கும். அதனால தான் பல நேரங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுங்கிறது தள்ளி போயிடுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க பல விஷயங்களில் ஆர்வத்தை காட்டுவீங்க. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது முடியாது. எப்பொழுதுமே புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டே இருக்கக்கூடியவங்க தான் நம்ம மிதுன ராசிக்காரங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் கவனம் இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா தான் அது நஷ்டமாயிரும். உங்களால் எப்பொழுதுமே அமைதியாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. துருன்னு ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த வேலை முடிஞ்சா அந்த வேலை, அந்த வேலை முடிஞ்சா இந்த வேலைன்னு மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, சில நாட்கள் நல்லா செய்வீங்க, அதுக்குள்ளே வேறு நல்ல வேலை வந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மாறிடுவீங்க. அது சரியாக அமையாமல் போச்சுன்னா என்னாகும்? மீண்டும் முதல் நிலைக்கு திரும்ப வேண்டி வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கு. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மிதுன ராசி நேயர்கள் பண விஷயத்தில் கூட கவனமாக தான் இருக்கணும். பணம் கையில் வந்த உடனே செலவு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்பி பணத்தை கொடுத்துட்றீங்க, பிறகு திரும்ப வாங்க முடியாமல் கவலைப்படுறீங்க. இது எல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கவனம் இல்லாததுனால தான். ஜோதிட ரீதியாக இந்த காலத்தில் புதன் பலவீனமாக இருந்தார் அப்படின்னா தவறான முடிவுகள் எல்லாமே எடுக்க வைப்பார். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமலேயே போயிடும். அதனால தான் மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை என்னென்னா, எந்த விஷயத்துலையுமே உடனே முடிவெடுக்காதீங்க. சில நேரம் யோசித்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமான பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 1 நிமிடம் நின்று யோசிச்சிங்கன்னா பெரிய நஷ்டம் எதுவும் வராமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு நல்ல காலம் வராமல் கிடையாது. நல்ல அதிர்ஷ்டமும் இருக்குது. ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை பிடிச்சு வச்சு கொள்ள வேண்டிய கவனமும் இருக்கணும். கவனம் இருந்தால் தான் உயர்வு அப்படிங்கிறது உறுதி. கவனம் இல்லைன்னா நஷ்டம் அப்படிங்கிறது உறுதி. இதைத்தான் இன்னைக்கு இந்த தலைப்பும் சொல்லுது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனம் இல்லாமல் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த விஷயங்களையும் தயவு செஞ்சு அவசரப்பட்டு செய்யக்கூடாது. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் முன்னாடி பார்த்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் கவனம் ரொம்பவே முக்கியம். இப்போ பணம், வேலை, குடும்பம், உறவு, எதிரிகள், அதிர்ஷ்ட நேரம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல பணநிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வராதது கிடையாது. பணம் வரும், ஆனால் வாய்ப்பும் வரும், வேலையும் வரும், ஆனால் கையில் நிலைத்து நிற்காமலேயே போயிடக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே செலவு திட்டங்களை போட்டுடுறீங்க. சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களுக்கே பணம் செலவாகிடுது. யாராவது சொன்னால் உடனே நம்பி பணத்தை கொடுத்துட்றீங்க. நண்பன் கேட்டாங்க, உறவினர் கேட்டாங்க, தெரிஞ்சவங்க கேட்டாங்க அப்படின்னு நினச்சி உதவி பண்ணுறீங்க. இந்த உதவி பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் திரும்ப வரும்பொழுது தான் உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க இந்த காலத்தில் பண விஷயத்தில்
மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் சிறிய லாபம் கூட கிடைக்கும், சில நேரங்களில் பெரிய வாய்ப்பும் வரும். ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அது பெரிய வாய்ப்பாக மாறும். மிதுன ராசிக்காரங்க சில நேரங்களில் சிறிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் பெரிய வாய்ப்பு கூட வரும். ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அது பெரிய உயர்வாக மாறும். அதனால தான் பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலேயுமே நீங்கள் அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறது. நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும் எல்லா விஷயங்களையுமே. இப்போ வேலை நிலை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை மாற்றம் அடிக்கடி இருக்கும். ஒரே இடத்துல நீண்ட காலம் இருக்க முடியாது. புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கும். சில நேரங்களில் அது நல்ல முடிவாக இருக்கும், சில நேரங்களில் அது பெரிய நஷ்டமாக மாறும். ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கலாம், சம்பளம் சரியாக இருக்கலாம், அதுக்குள்ளே வேறு இடமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி மாற்றிடுவீங்க. பிறகுதான் தெரியும் முன்னாடி இருந்த வேலை தான் நல்லது அப்படின்னு. இதனால தான் மன அழுத்தம் வரும். அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா, வேலை மாற்றம் செய்யும் முன் 3 முறை யோசிக்கணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா வேலை உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், புதிய பொறுப்புகள் கிடைக்கும், பணமும் கூடும். ஆனால் கவனம் இல்லாமல் நடந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மிதுன ராசிக்காரங்களுடைய குடும்பத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வெளியில் எவ்வளவு சிரிப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள குடும்பத்தை நினச்சி கவலைப்படுவாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. சில நேரங்களில் சிறிய விஷயத்துக்கே பெரிய சண்டையெல்லாம் வரும். பேசும் வார்த்தைகள் தவறாக போயிடும். அதனால் குடும்பத்தில் புரிதல் அப்படிங்கிறது குறையும். இது எல்லாமே கவனம் இல்லாமல் பேசுகிறதுனால தான். பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சா பிரச்சனை வராது. கோபத்தில் பேசினா உறவுகள் எல்லாமே கெட்டுரும். மிதுன ராசி நேயர்கள் உங்கள் வாழ்க்கையில் பேசக்கூடிய வார்த்தை தான் ரொம்பவே முக்கியம். நல்ல வார்த்தைன்னு சொன்னால் உறவு வளரும், தவறான வார்த்தைன்னு சொன்னால் உறவு உடையும். அதனால தான் குடும்பத்தில் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் மிகவுமே ரொம்பவே உண்மையானவங்களாக இருப்பாங்க. ஆனால் மனநிலைங்கிறது அடிக்கடி மாறிடும். ஒரே நேரத்தில் ரொம்பவும் அன்பாக இருப்பீங்க, இன்னொரு நேரத்தில் அமைதியாக இருப்பீங்க, மற்ற நேரத்தில் புரிஞ்சு கொள்ள முடியாமல் மற்றவங்கள குழம்பி போகிற அளவுக்கு நடந்துக்குவீங்க. இதனால் உறவுகளில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் தவறான நபரை நம்பி வாழ்க்கையை கெடுக்கவுமே வாய்ப்பு இருக்குது. அதனால் காதல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். உண்மையான நபரை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா போகும். தவறான நபரை நம்பி மனசு வேதனைப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. இப்போ எதிரிகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்க வெளிப்படையாகவே எதிரிகள் இருக்க மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக சில பேர் உங்கள் மேலே பொறாமையாக இருப்பாங்க. இவன் எப்படி இவ்வளோ வேலை செய்கிறான், இவன் எப்படி இந்த வேலைக்கு போகிறான், அதுக்கு பண்ணுறான், இதை பண்ணுறான்னு யோசிப்பாங்க. வீட்டில் எப்படி இவ்வளோ வேலையை ஒருத்தியை சமாளிக்கிறா அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்கள் நல்ல முன்னேற்றம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இழுக்க முயற்சி பண்ணுவாங்க. சில நேரங்களில் உங்களை தவறான வழியில் செலுத்துறதுக்கும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. தவறான ஆலோசனை கூட கொடுப்பாங்க. அதை நம்பினீங்க அப்படின்னா அது நஷ்டம்தான். அதனால் யாருடைய பேச்சையுமே நீங்கள் உடனே நம்பாதீங்க. உங்கள் மனசு சொல்கிறது கேட்டு முடிவெடுங்க. இப்போ உங்களுடைய அதிர்ஷ்ட நேரம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு மெதுவாக நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரப்போகுது. திடீர்னு பெரிய உயர்வெல்லாம் வராது. ஆனால் மெதுவான வாழ்க்கை தான் முன்னேறப்போகுது. பணம் எல்லாமே கூடும். வேலைங்கிறது நிலை சரியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதிகள் வரும். நீங்கள் நினச்ச சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது, ரொம்பவே கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் உயர்வு, கவனம் இல்லைன்னா நஷ்டம். இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறது, ரொம்பவே கவனமாக இருங்க, கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் பெரிய உயரத்துக்கு போவீங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. யாருக்காகவும் எந்த இடத்துலையும் போய் கையெழுத்து இடாதீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற வேணும் அப்படின்னா 2 விஷயந்தான். ஒன்று நேரம், இன்னொன்று சரியான முடிவு. இந்த 2 விஷயத்தையுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தும் பொழுது கவனம் இல்லாமல் தயவு செஞ்சு மற்றவங்க பேச்சை கேட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். உங்கள் முடிவு உங்களுக்கு சரியான முடிவாக தான் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே உங்களுடைய முடிவுப்படியே நீங்கள் நடந்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து எல்லா விஷயங்களும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக இருக்கும். பணம் விஷயத்துலேயும் சரி, காதல் விஷயத்துலையும் சரி, குடும்ப விஷயத்துலையும் சரி, நண்பர்களுடனும் சரி, எல்லா இடத்துலையும் இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், முன்னேற்றம் அடையும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.